இந்த 27வது லெந்து நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினால் ஸ்தோத்திரங்கள். கடவுள் படைத்த படைப்பு எவ்வளவு அழகானதுன்னு இந்த உலகத்தில் பல மூலை முடுக்குகளில் இருக்கின்ற மரங்களும் காடுகளும் ஆறுகளும் நிலங்களும் அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் கிட்டத்தட்ட 1,70,600 ஹெக்டேர் நிலப்பரப்பில் ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்கு பேர் என்னன்னா ஹசதியோ ஆரண்யா. இந்த காடு கிட்டத்தட்ட ஒரு கடந்த 15 வருஷமாக அழிவுக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? மைனிங், சுரங்கம் வெட்டுதல், சுரங்கம் தோண்டுதல், மனிதர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வேட்டையாடப்படுவது, அப்பாவியான காடுகளும் அந்த காடுகளுக்குள் வாழும் எண்ணிக்கடங்காத விலங்குகளும் மரங்களும் செடிகளும். ஆதியாகமம் 2:15 ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். கடவுள் மனுஷனுக்கு கொடுத்த பொறுப்பே இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதும் அது அழியாமல் காப்பாற்றுறதும் தான். ஆனால் இன்னைக்கு இந்த வளர்ந்து வர உலகத்தில் இயற்கை வளங்களை அழிப்பதுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. பண்படுத்துவதற்கு பதிலாகும், பாதுகாப்பதற்கு பதிலாகும் அவற்றை அழித்து இயற்கை வளங்களை சுரண்டி அதை விற்று வியாபாரமாக்கி காசாக்கி லாபம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மனிதர்களாகிய நாம். 1967 வருஷத்தில் லின் ஒயிட் ஜூனியர் அப்படின்ற ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் மேற்கத்திய கிறிஸ்தவத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அந்த குற்றச்சாட்டு என்னன்னா, இயற்கை வளங்கள் அழிவதற்கும் இயற்கை பேரிடர்களை அதிகரிப்பதற்கும் காரணம் யாருன்னா கிறிஸ்தவங்க தான். ஏன்னா அவருடைய பேச்சிலையும் அவருடைய பிரசங்கத்திலையும் மனிதர்கள்தான் உன்னதமான படைப்பு என்ற எண்ணம் அதிகமாகவே இருக்கிறது. மனிதனுக்கு உன்னதமான படைப்பு என்ற எண்ணம் அதிகமாக இருப்பதனால் மற்ற எல்லா படைப்பையும் கீழ்த்தரமாக எண்ணுகிறான். தனக்காக எல்லாவற்றையும் உபயோகிக்கலாம் என்ற எண்ணம், தனக்கு தேவைன்னா எதை வேண்டுமானாலும் சாகடிக்கலாம், எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற சுயநலப்போக்கான எண்ணமும் மனிதர்களிடத்தில் மிக பெருகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சுயநலம் அதிகமாக இருக்கிறதால தான் இங்கு நாம் எதையும் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் முடியவில்லை. இயற்கை வளங்களையும் பண்படுத்த பாதுகாக்க முடியவில்லை, சக மனிதர்களையும் பாதுகாக்க முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகம் நமக்கானது மட்டுமல்ல. இந்த உலகத்தில் நாம் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. கடவுள் அந்த 6 நாளில் படைத்த அனைத்திற்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான உரிமைகள் உண்டு. ஒருவர் வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை சுரண்டுவது எந்த விதத்திலும் நியாயமும் அல்ல, அதை நியாயப்படுத்தவும் முடியாது. காடுகளையும் இயற்கை வளங்களையும் அழித்து இந்த உலகத்தையே மூச்சு திணற வைக்காமல் அவற்றை பாதுகாக்கிற, அவற்றை பண்படுத்துகின்ற கடவுள் உருவாக்கிய அழகான மனிதர்களாக நாம் வாழ்வோம். அந்த அழகான மனிதனாக நாம் மாற கடவுள் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.